அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் தாவேக்க மாநாடு நடைபெறும் பாரபத்திக்கு அருகே உள்ள ஆவியூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் திரண்ட மது பிரியர்கள் போலீசாரை பார்த்ததும் தெரித்து ஓடியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மதுரையில் தாவேக்கா மாநாடு நடைபெறக்கூடிய பாரபத்தி அருகே இருக்கக்கூடிய ஆவியூர் பகுதிகளில் அரசு மதுபான கடை என்ற டாஸ்மாக் அமைந்திருக்கிறது. அந்த பகுதிக்குள்ளாக கூட்டம் தற்பொழுது சற்று அதிகரித்திருக்கிறது. மாநாட்டுக்கு வந்தவர்களில் தமிழக வெற்றி கழக கட்சியினர் எப்படி அவருடைய கட்சியினுடைய கொடியில் அணிந்திருக்கிறார்களோ அதே போன்ற சால்வைகளை அணிந்து கொண்டு பலர் அந்த டாஸ்மாக் கடைகளில் குழுமி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள் அதிக அளவு கூட்டமாக மாறிய சூழல்ல அங்கு சற்று சலசலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அந்த சலசலப்பு தகவல் அறிந்த காவல்துறையினர் அந்த ஆவியூர் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து காவல்துறையினர் வருவதை பார்த்த அங்கு குழுமி இருக்கக்கூடிய மது பிரியர்கள் உடனடியாக தலைதெறிக்கு அந்த இடத்தை விட்டு தெரித்து ஓடி இருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கு ஒரு சிலதாக சலசலப்பு ஏற்பட்டதாகும். அதே நேரத்துல 12 மணிக்கு தொடங்கக்கூடிய கடையில 1 மணி அளவிலேயே, அதாவது நண்பகல் 1 மணி அளவிலேயே கடையினுடைய பெரும்பாலான ஸ்டாக்குகள் தீர்ந்து விட்டதனால் கேட்கக்கூடிய பிராண்டுகள் இல்லை என்பதனால சற்று அவர்கள் வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு கூட்டம் நீண்ட நேரமாக ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நபர்கள் வருவதனாலும் அங்கு மது வாங்கக்கூடிய மது பிரியர்கள் சுற்றி இருக்கக்கூடிய காடுகளில் அமர்ந்து மது அருந்துவதனாலையும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் மது பிரியர்கள் ஏதேனும் சிலுமிசங்களில் ஈடுபட்டக்கூடாது, அசம்பாவிதம் செய்திடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் காவல்துறையினர் அந்த மதுபான கடைக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் அங்கு நடக்கக்கூடிய சலசலப்பை சரி செய்வதற்காகவும் சென்றிருந்த காவல்துறையினரை பார்த்த அங்கு குழுமியிருந்த மது பிரியர்கள் தலைதெறிக்க ஓடி இருக்கிறார்கள். மேலும் அந்த மதுபான கடை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அமர்ந்து மது அருந்திருக்கக்கூடிய மது பிரியர்களையும் காவல்துறையினர் கண்டித்து அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. பொது வெளிகளில், பொது அரங்குகள்ல, பொது வழியிடங்களில் மது அருந்துவது என்பது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல அந்த பகுதிகளில் சுற்றிலும் மது அருந்தக்கூடிய மது பிரியர்களை கண்டித்து காவல்துறையினர் அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த மதுபான கடை அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.